வணக்கம் ஜாப் சீக்கர்ஸ். இது உங்கள் ஜாப் போஸ்ட் கெரியர் பாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 வேகன்சிஸ். 4 ஜாப் வேகன்சிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 4 வேகன்சிஸ்க்கான எலிஜிபிலிட்டி, அதாவது கல்வி தகுதி, எப்படி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், ஊதிய விவரம் எவ்வளவு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் இருந்தால் இது உங்கள் நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு இது பயனளிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற வேக்கன்சி அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன். இதுக்கான காலி பணியிடங்கள் 19. கல்வி தகுதின்னு பார்த்தா மினிமம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபை ஆகிருக்கணும், கிளியர் பண்ணியிருக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி நீங்கள் படிக்கலைன்னா டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப்செட் மிஷினில் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதை நீங்கள் ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அப்ரூவ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அந்த லித்தோ ஆஃப்செட் மிஷின் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு குறையாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷினில் ஆப்ரேட்டராக. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு குறையாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே ஆஃப்செட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக. இது ரெண்டுமே ஒரு ரெப்யூட்டேட்டட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்பாங்க. ஊதிய நிலைன்னு பார்த்தா 19,500லேருந்து 71,900 ரூபா வரலை, அதாவது லெவல் 8 அப்படிங்கிற அந்த கிரேடில் போடுறாங்க. இதில் உங்களுக்கு தொடக்க சம்பளம் 19,500லேருந்து கடைசியாக நீங்கள் பணி நிறைவு பெறப்போ உங்களுக்கு 71,900 ரூபா வரலையும் சம்பளம் நீங்கள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 71,900ங்கிறது உங்களுடைய இறுதிக்கட்ட ஊதியமாக இருக்கலாம். உங்களுடைய சம்பளம் படிப்படியாக உயர்ந்து, ஊதிய உயர்வு அடிப்படையில் படிப்படியாக உயர்ந்து உங்களுக்கு 71,900 வரையும் சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸோ தவறுதலாக யாராவது எக்ஸாம் இல்லை 70,000 சம்பளம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு செய்தியும் குறிப்பிடப்படலை. இதை ஒரு சில செய்தி ஊடகங்களே இந்த மாதிரி தவறுதலாக தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணி நான் பார்த்தேன். ஸோ அதை இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறப்ப சரி ஓகே இது நம்ம தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம தெரியாமல் தவறுதலான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தவறுதலாக கவனக்குறைவோடு அதை அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம யோசிக்கக்கூடாது. அதுக்காக தான் இதை இந்த தொடக்கத்திலே நான் சொல்லிடுறேன். 2வது வேக்கன்சி நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் எலக்ட்ரீஷியன், அதாவது இளநிலை மின்வினைஞர். இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தா 14. இதுக்கான கல்வி தகுதி, இதுக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதனோட டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அது எலக்ட்ரீஷியனில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இல்லைன்னா ஒரு மினிமம் பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் எலக்ட்ரீஷியனில் ஏதாவது ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனியில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதற்கான சம்பளமும் 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய். 3வது நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி ஜூனியர் மெக்கானிக், இளநிலை கம்மியர். இதில் காலி பணியிடங்கள் மொத்தம் 22. இந்த வேக்கன்சிக்கும் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் மெக்கானிக்கில் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும், இதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு மினிமம் பீரியட் அப்ரெண்டிஸ்ஷிப் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனிஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதுக்கான பே ஸ்கேலும் பார்த்தா 19,500லேருந்து 71,900 வரலையும் கொடுத்துருக்காங்க, லெவல் 8 அடிப்படையில். 4வது வேக்கன்சி பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன், அதாவது இதில் வேக்கன்சி ஒன்று தான். இதுக்கு உங்களுக்கு அதே எஸ்எல்சி நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஐடிஐ ப்ளம்பிங்கில் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த 4 வேக்கன்சிஸ்லேயுமே
உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. எந்தெந்த கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குன்னு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4 வேக்கன்சிஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 வேக்கன்சிஸ்க்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேக்கன்சிஸை பொறுத்தவரை வயது தகுதிங்கிறது மினிமம் உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். ஜூலை 1ஆம் தேதி 2025 இந்த வருஷம் ஜூலை 1ஆம் தேதி நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதே போல் இந்த வருடம் ஜூலை 1 2025 நீங்கள் ஒரு பப்ளிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 37 வயது நிறைவடையாதவங்களா இருக்கணும். 1ஆம் தேதிக்கு உங்களுக்கு 38 வயது வந்திருக்கக்கூடாது ஜூலை 1 அன்னைக்கு. இதுவே எம்பிசி டிஎன்சி பிசிக்கு 34 வயது, ஓசிக்கு 32 வயது கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயதும் விதவைகளுக்கு 37 வயதும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் உங்களுக்கு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி இந்த கேட்டகரிஸ்க்கெல்லாம் 55 வயது மேக்சிமம் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 50 வயது கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் 110 அண்ணா சாலை சென்னை 2. இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வெப்சைட் லிங்க் மட்டும் இல்லாமல் பிடிஎஃபை நம்ம கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த பிடிஎஃபை டேரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை விருப்பப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக லிங்க்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா கடைசியாக நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் சொல்லிட்டு நம்ம சொன்ன 4 வேகன்சிஸும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாலும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்மில் உங்களோட புகைப்படத்தை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருக்க அந்த பாக்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் ஒட்டணும். ஒட்ட தான் செய்யணும், அதை பின் அடிக்கக்கூடாது. அந்த முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்தை தவறான தகவல்கள் எதுவும் இல்லாத மாதிரி சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்கள், நீங்கள் படித்த சான்றிதழ், வேலை பார்த்த சான்றிதழுடைய நகல்களை அதோட நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும். உங்களுடைய அடையாள மற்றும் இருப்பிட சான்றிதழ்களையும் அந்த ஆவணத்தோட நீங்கள் இணைக்கணும். புகைப்பட நகல்கள் வந்து ஜெராக்ஸ் ஆர் பிரிண்ட் அவுட்டை தான் சொல்லியிருக்காங்க. பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டைன்னு இந்த மாதிரி நகல்களை அடையாளம் மற்றும் இருப்பிட சான்றிதழாக நீங்கள் இதோட இணைக்கலாம். ஒருவேளை வயது வரம்பு சலுகை கூறும் விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மேலே நம்ம சொன்ன மாதிரி அதுக்குரிய ஆவணங்களை நீங்கள் இணைக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஆவணத்தை நீங்கள் இதோட இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த விண்ணப்பத்தோட லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, 19/9/2025. 19/9/2025 தேதி அன்னைக்கு மாலை 5:30 மணிக்குள்ளே உங்களோட விண்ணப்பம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஒருவேளை 5:30 மணிக்கு மேலே அவங்களுக்கு கிடைச்சா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. தகுதியான விண்ணப்பத்தை மட்டும்தான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் இதை விண்ணப்பிக்கிறதுல மட்டும் இல்லாமல் அந்த விண்ணப்பதாரர்களோட சான்றிதழ்களை அவங்க பரிசீலித்து உங்களுடைய அட்டாச் பண்ணியிருக்க எல்லா சான்றிதழ் அதான் நகல்களையும் சரிபார்த்து டேரக்ட் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறவங்க அவங்களுடைய சொந்த செலவில் தான் வரணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு, தொழிற்கல்வி, பட்டயப்படிப்பு இந்த மாதிரி எந்த நிலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த நிலைக்கு தகுந்தாற் போல் ஒரு தொழில்நுட்ப கல்வி, பொது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்கள்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நேர்முக தேர்வு மதிப்பெண்கள் வரும் இல்லையா, அந்த எல்லா விவரத்தையும் www.stationaryprinting.tn.gov.in/links.html அப்படிங்கிற வெப்சைட்டில் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் நேரில் போகும்போது நீங்கள் எந்தெந்த நகல்களை உங்களோட விண்ணப்பத்தோட அட்டாச் பண்ணீங்களோ அந்த எல்லா நகல்களோட ஒரிஜினல்ஸ் காப்பீஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ண தவறிட்டீங்கன்னா அப்பையும் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அந்த முன்னுரிமை சலுகைகள் கோர்ற விண்ணப்பம் இருக்கு இல்லையா, நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படித்தவராக இருக்கலாம் அல்லது முன்னாள் இராணுவத்தினராக இருக்கலாம். இந்த மாதிரியான அந்த சலுகைகளுக்கான அந்த சான்றிதழ்களையும் நீங்கள் இணைச்சிருப்பீங்களே அதனுடைய ஒரிஜினல்ஸையும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும்.
முக்கியமாக இதில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த பணி நியமனம் டெம்பரவரி பொசிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பர்மனன்ட் பொசிஷன் இல்லை, இது வந்து நிரந்தரமான பணி நியமனம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஜாப் சீக்கர்ஸ், அடுத்து இது மாதிரி ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.